ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேது ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பேங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பிவிசி பாக்ஸில் செஞ்ச ஒரு பாக்ஸும் அப்புறம் அதுக்குரிய ஒரு மூடி, அதில் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பவர் பேங்க்குரிய மாடியூலு, அதுக்கடுத்து கொஞ்சம் பேட்ரிஸு, பழைய பேட்ரி, அப்புறம் கொஞ்சம் புதுசுலாம் வாங்கியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடியில் இந்த இடத்துல இப்படி வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். கீழே கொண்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பி நெகட்டிவ், இந்த பக்கம் அதே மாதிரி பி பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்குது. அது ரெண்டுலேயும் நம்ம இப்போ ஒரு வயர் சால்ட்ரிங் வைக்க போகிறோம். வச்சுட்டு அவங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் பாசிட்டிவ்க்கும், க்ரீன் கலர் பாசிட்டிவ்க்கும், க்ரீன் கலர் பாசிட்டிவ்க்கும், எல்லோ கலர் நெகட்டிவ்க்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பக்கம் உள்ளது இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த பாக்ஸில் ஒட்டுற வேலையை பார்ப்போம். நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அவங்க பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கம் போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. போர்டு அசையாத அளவுக்கு நல்லா ஒட்டியாச்சு. உள் பக்கமும் எல்லாம் ஒட்டியாச்சு. வயரோடு சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பண்ண பிறகு நம்ம பேட்டரி எப்படி பொசிஷன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம 3 பேட்டரி ஆல்ரெடி சால்ட்ரிங் வச்சு வச்சுருக்கோம். அதை உள்ளே விடணும். அதில் சேர்த்துல வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது ஃபோன் பேட்டரி, இதையும் நம்ம இதை வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. இதில் கூட இன்னும் கேப் இருக்குது. இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ரீசார்ஜ் வச்சது ஒரு பேட்டரி வைக்க போகிறோம். இந்த கேப்பில் நம்ம இந்த கேப்பில் புது பேட்டரி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பின்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பேக் இருக்குது. அதில் இப்படி ஒரு பேட்டரி வச்சாங்க. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக மாட்டாங்க. நம்ம தைக்கிற ஒரு பழைய பேட்டரி இது உள்ள வச்சிடணும். ஓகே, நான் உங்களுக்கு இந்த பேட்டரியில் நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். வயது உங்களுக்கு வச்சுட்டு காட்டுறேன். பேட்டரியோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கமெண்டில் பின் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 இதுலையும் வயர் வச்சு சால்ட்ரிங் வச்சுருக்கோம். இது மேலே இப்போ காட்டில் போட போகிறோம். ஓகே, காட்டில் போடாமல் கல் வர வாய்ப்பு இருக்குது. எல்லா இதுலேயுமே போட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ப்ளூ போட்டு இந்த இதுவும் சீல் பண்ணியாச்சு, இந்த இதுவும் சீல் பண்ணியாச்சு. ஓகே, வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாத்தையும் நம்ம சொன்னபடி இந்த பாக்ஸ்குள்ளே அடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த மூடியை போட்டு மூடிடணும்.
கைஸ், நான் இப்போ உங்களுக்கு இதை கார்டில் போட்டு வச்சுட்டு காட்டுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முழுசாக பெயிண்ட் அடித்து கொடுத்தாச்சு. இந்த பீஸ் போட்டு அடித்தாச்சு. இந்த ஸ்டிக்கர் நம்ம கிழிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இதையும் நம்ம கிழிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெயிண்ட் அந்த இடத்துல படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி ஃபிட்டிங் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 பேட்டரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிடணும். நம்ம முதல்ல இது ரெண்டையும் இப்படி ஒட்ட போகிறோம். இது ரெண்டையும் இப்படி ஒட்ட போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நம்ம ஒட்டுறோம். பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சு ஒட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லேயும் கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுலேயும் இது போட்டு சீல் பண்ணுறோம். அதே மாதிரி கீழ் பக்கமும் நம்ம சீல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பக்கமும் மேல் பக்கமும் கம் போட்டு சீல் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நம்மளுக்கு காஞ்சிட்டு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிங்க் கலர் பேட்டரி வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணோம். இந்த இடத்துல வச்சு மாட்ட போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து நவுந்து வராமல் நம்ம சைட்லேயும் போடலாம். இதே மாதிரி கீழே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே காஞ்சிட்டு. இதுக்கடுத்து வயரிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், எல்லோ வயர் வந்து நெகட்டிவ்.
இது வந்து பழைய இதுங்கிறதுனால இப்படி இருக்கும். நெகட்டிவ் எல்லாம் வந்து தனியாக இந்த சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். இப்போ நம்ம பாசிட்டிவ் எல்லாம் நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன பேட்டரியும் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். சின்ன பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயர் இருக்குது. பத்தலைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் வச்சுருக்கோம். பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கலாம். சின்ன பேட்டரி ஒயரை நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து போட்டுக்கிறோம். ஷார்ட் சர்க்யூட் எல்லாம் இருக்குன்னா நம்ம ஸ்லீவ் போடுறது பெஸ்ட்டு. நம்ம ஸ்லீவ் இல்லைன்னா நீங்கள் டேப் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து இது வந்து நம்ம எல்லோ கலர் வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், க்ரீன் கலர் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து சீவிக்கலாம். சீவிட்டு இதோடு இதை சேர்த்து கனெக்ஷனை கொடுத்து வந்துடலாம். கொடுத்துட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் எடுத்து ஊற்றினோம்னா ஸ்லீவ் ஒட்டிக்கும். அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நைட்டு வெளியே கொண்டு போகலாம். நைட்டு வந்து வந்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வர சீவிக்கலாம். சீவிட்டு நம்மளோட எல்லா நெகட்டிவையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி ஸ்லீவை வெட்டி நம்ம போட போகிறோம். போட்டுட்டு உங்களோட அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு போர்ட்லேருந்து ஒரு இதை
நம்ம அதே மாதிரி அகத்திலையும் எல்லாத்தையும் ரவுண்ட் வச்சுக்கலாம். ஸ்லீவ் உள்ள வச்சு உள்ள ரெடி ட்ரையாங்கிள் போட்டுடலாம். ஸ்லீவ் வந்து விரிச்சிக்கலாம். ஸ்லீவை நம்ம நல்லா விரிக்க வச்சு நம்மளோடது ஆன் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட பவர் பேங்க் முடிஞ்சுது. நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் இல்லாதனால நம்ம இங்கே வந்து ஒட்டினா முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.